பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? ஆக்சுவலாக இதுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறேன். ஆக்சுவலாக பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற நேரமே டெஃபினிஷன் சொன்னால் ரொம்ப போரிங்காக இருக்கும். பட் இந்த டெஃபினிஷனை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸுடைய வேல்யூ நல்லா தெரியும். பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் இஸ் பேசிக்கலி எ பிளெண்ட் ஆஃப் பயாலஜி அண்ட் டெக்னாலஜி. ஆக்சுவலாக நமக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும், சார் பயாலஜிங்கிறது சயின்ஸ் சார், டெக்னாலஜிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது சார், பயாலஜியும் டெக்னாலஜியும் எப்படி சார் சேரும்? ஆமாப்பா, பயாலஜியும் டெக்னாலஜியும் சேர்ந்து தான் பயோடெக்னாலஜி. அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயாலஜியில் என்ன சார் இருக்கும்? பாட்டனி, சுவாலஜி, செல்ஸு, ஆர்கான்ஸ், அப்படி தான் என்ன செய்யணும்னு கேட்டால் இருக்கும். சரி, அப்படின்னா டெக்னிக்கலாக நம்ம மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்படின்னா செல் ஆர்கன்ஸில் டெக்னாலஜியை பயன்படுத்தினா எப்படி இருக்கும்? அதுதான் என்னதுன்னு கேட்டால் பயோடெக்னாலஜி. ஸோ டெஃபினேஷன் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கான். இட் இன்வால்வ்ஸ் எ ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம், பயோ ஆர்கானிசம், செல் ஃபங்க்ஷன்ஸ், learn about the technological application that use biological system or living organism to create or modify product process. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த ஆர்கன்ஸையே நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மைக்ரோஸ்கோப்புக்குள்ள தான் என்ன செய்யணும். ஆக்சுவலாக அதுவே வந்து ஒரு டெக்னிக்கல் ஆப்ஜெக்ட் தான். அப்புறம் என்ன, அந்த டெக்னிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிரியேட் பண்ணுறது எப்படி தான் கேட்டிங்கன்னா பயோடெக்னாலஜி படிக்கிறது மூலமாக. அப்புறம் என்ன மீனிங் சார்? ஆமாப்பா, நீங்கள் பயாலஜியில் படிக்கக்கூடிய எல்லாத்தையுமே இன் ஃபியூச்சரில் நான் டெக்னிக்கல் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டேர்ம்ஸை வச்சு நான் அதை என்ன செய்வேன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், டெவலப் பண்ணுவேன், நியூ இன்வென்ஷன் கண்டுபிடிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா பீரியட் வந்துச்சு. அந்த கொரோனா பீரியடுக்கு அதுக்கு வந்து என்னது கண்டுபிடிக்கான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மெடிசன் கண்டுபிடிக்க. அவருங்க அந்த மெடிசன் கண்டுபிடிக்கிறவருக்கு பயாலஜியும் தெரிஞ்சிருந்திருக்கணும், டெக்னாலஜியும் தெரிஞ்சிருந்திருக்கணும். இதுதான் என்னதுன்னு கேட்டால் பயோடெக்னாலஜி.